அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்க அவங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நமது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார்கள். அதுதான் அதனுடைய முகாம் தான் வருகிற ஜூன் மாதம் 3ஆம் தேதி எல்லா கிராமங்களிலும் அந்த முகாம் நடக்குது. அதில் வராதவங்க அந்த 1000 ரூபாயை வாங்கிடலாம். ஒரு சில பேருக்கு 3 மாதம் பணம் ஏறிருக்கும், 2 மாதம் பணம் ஏறன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது இந்த மகளிர் உரிமை தொகையை வந்திருக்க தாய்மார்கள் கவனத்துக்கு சொல்கிறது என்னென்னா, மகளிர் உரிமை தொகையை நீங்கள் மாதம் மாதம் எடுக்கணும். ஏன்னு சொல்கிறாங்க கேளுங்க, நீங்கள் பீடிக்கடை பென்ஷன் வாங்குறீங்கன்னா 11ஆம் மாதம் ஒரு கையெழுத்து போடுதீங்க. அது மாதிரி அரசு ஊழியர்கள் 4ஆம் மாதம் ஒரு கையெழுத்து போடுவாங்க. ஆனால் நீங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்குறது கையெழுத்து கிடையாது. அதனால் நீங்கள் வசதியாக இருந்தாலும் சரிதான், அந்த பணத்தை எடுத்து இன்னொரு அக்கௌண்ட்டில் போடுங்க. சில பேருக்கு வராமல் இருந்தால், வங்கி கணக்கில் ஏறாமல் இருந்து உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வச்சுருந்தா, அடைச்சாணியில் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருந்தா அந்த அக்கௌண்ட்டில் போய் அந்த பணம் ஏறுது. என்கிட்ட ஒரு 7 பேர் கேட்டாங்க, எனக்கு 3 மாதம் பணம் ஏறலன்னு. அந்த 7 வரையும் நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு அனுப்புனேன். அந்த 7 பேருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் தான் அந்த பணம் ஏறிருக்கு. அதனால் அந்த மகளிர் உரிமை தொகையை நீங்கள் கண்டிப்பாக மாதம் மாதம் எடுக்கணும். அதான் நீங்கள் 2 மாதம் நம்மகிட்ட வசதி இருக்குது எடுக்காமல் இருந்தீங்கன்னா 3 மாதம் இருந்தால் கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அது வாங்குறது பெரிய கஷ்டம். அது மாதிரி இன்றைக்கு நமது இளம் தலைவர் அவர்கள் கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல இந்த மத்தியிலே ஆண்டு கொண்டு இருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஆட்சியிலே நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் தர மறுக்காங்க. காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் நம்ம தாமரைக்கு ஓட்டு போடலைங்கிற ஒரே காரணத்தை கொண்டு தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய நிதிகளை கம்ப்ளீட்டாக புறக்கணிக்காங்க. இப்போ இந்த தேசிய குளத்து வேலை நடக்கலாம், அந்த குளத்து வேலைக்கு கொடுக்கக்கூடிய பண்டை கூட மத்திய சர்க்கார் கொடுக்க மாட்டேங்குது. கல்விக்கு கொடுக்குற பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த குளத்து வேலைக்கு கொடுக்குற பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு வர வேண்டிய நிதிகளை ரொம்ப தர மறுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, தாமரைக்கு ஓட்டு போடுறேன்னு. நீங்கள் எத்தனை நிதியை மறுத்தாலும் சரிதான், தமிழகத்தில் 2026 உதயசூரியன் உதிக்கும். எங்கள் தலைவர் சொல்கிறார், நாங்கள் 200க்கு 200 தொகுதி, 200க்கு 234 தொகுதி நம்ம வெற்றி பெறுவோம். ஏன்னா இந்த ஆட்சி மக்களுடைய ஆட்சி, இது மக்களுக்காக நடைபெறுகின்ற ஆட்சி என்பதை மட்டும் மக்கள் நல்ல உணர்ந்திருக்காங்க. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் கூட நடந்துச்சு. அந்த கோயில் கூடையில் வில்லுப்பாட்டு படிச்சுட்டு இருக்காரு. வில்லு கேட்க ஆள் இல்லை. காரணம் என்னன்னா, தாய்மார்கள் கூட வீட்டில் டிவி பார்க்காங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டு இன்னைக்கு எங்களுடைய கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லுறேன். இந்த கூட்டத்துடைய நோக்கமே இந்த தலைவர் கலைஞருடைய ஆட்சியுடைய திட்டங்கள். இப்போ கலைஞர் கனவு இல்லைன்னு ஒன்று வந்திருக்கு. அதுக்கு 3,80,000 ரூபா வரைக்கும் ஃபண்டு ஒதுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் 4 ஆண்டு காலம் எங்களுடைய வணக்கம் சுப்பிரமணியன் 4 ஆண்டு காலம் முடிந்து நாங்கள் 5வது ஆண்டு அடியெடுத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றோம். அதே போல இந்த அடைச்சாணி ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற பாசமிகு சகோதரர் மதியழகன் அவர்கள் 3 ஆண்டை முடித்து 4வது ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் ஒரு 4 ஆண்டு காலம் இந்த அடைச்சாணி ஊராட்சி மன்றத்திலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடையம் ஒன்றியத்தில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற தேர்தலிலே 24 ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த 24 ஊராட்சி மன்ற தலைவர்களிலும் 400 வாக்குக்கு அதிகமாக வெற்றி பெற்ற ஒரே தலைவர் என்று சொன்னால் அது அடைச்சாணி ஊராட்சி மன்ற தலைவர் மதியழகன் அவர்கள் மட்டும்தான். 23 ஊராட்சி. ஏன்னா மதியனுடைய உழைப்பு அந்த அளவுக்கு இருந்தது.